தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். வெங்கப்பிரபு அவருடைய இயக்கத்தில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, மோகன் சார் அவர்கள் நடித்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் இந்த திரைப்படம் இன்னைக்கு வெளியாயிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எம்ஜிஆர் காலத்து கதை. இந்த குடியிருந்த கோவில், நாளை நமதே மாதிரி இது ஒரு அறுத பழசான ஒரு கதை தான். இந்த படத்தோட கதையை சொல்லலாம், ஒன்றும் பெருசா இதுவாகிட போறது இல்லை. ஹீரோட பையனை வில்லன் கடத்தி கொண்டு போயிடுவாரு. அப்போ ஹீரோ வந்து பையன் தொலைஞ்சு போயிட்டான் இல்லை இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சு ஹீரோ இருப்பாரு. ஆனா வில்லன் ஹீரோக்கு எதிராக ஹீரோட பையனையே வளர்த்து ஹீரோக்கு எதிராக செயல்பட வைப்பாரு. இந்த கதை, இந்த ஃபார்மேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து 1900 அந்த காலத்திலேயே வந்துட்டு வழக்கொழிந்த ஒரு கதை தான். பட் அந்த ஒரு கதையை கொண்டு வந்து இப்போ கோட் அப்படின்ற பேர்ல வெங்கப்பிரபு அவர்கள் எடுத்திருக்கிறாரு. ஸோ எப்பவுமே படத்தோட கதையை வந்துட்டு நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. படத்துல திரைக்கதை எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் தான் நம்ம முக்கியமா கவனிக்கணும். இந்த படத்தோட கதை தான் அறுத பழசு அப்படின்னா, இந்த படத்தோட திரைக்கதை அதை விட பழசா தான் இருக்கு. இந்த இன்டர்வியூஸ்ல இந்த வெங்கப்பிரபு, முக்கியமா பிரேம்ஜி அவர்லாம் வந்துட்டு இந்த படத்தை பத்தி ஆஹா ஓஹோன்னு சொல்லி அவ்வளோ ஹைப் ஏத்துறாருல, அந்த அளவுக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா எதுவுமே இல்லை. நாம இந்த கோட் திரைப்படத்தோட போஸ்டரும் சரி, ட்ரெய்லரும் சரி, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படம் கண்டிப்பா வந்துட்டு ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரியோ இல்ல வந்துட்டு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படம் மாதிரி நம்மளோட தமிழ் சினிமாவிலையும் ஒரு இந்த மாதிரி ஒரு திரைப்படம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில இந்த திரைப்படத்தை போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த போஸ்டர்லயும் இந்த ட்ரெய்லர்லயும் காமிச்சாங்கல்ல, அந்த பேராஷூட்ல பறக்கிறது, இந்த ட்ரெயின்ல இருந்து இந்த ஜம்ப் பண்றது, முக்கியமா இந்த எம்ஐ மாதிரி இந்த தீம் மியூசிக் எல்லாம் போட்டுக்கிட்டு வர அந்த காட்சிகளா இருக்குல்ல, அதை பார்த்து நாம ஒரு கற்பனையில இருப்போம். இந்த கதை இப்படிதான் இருக்கும்னு நினைச்சு நாம ஒரு கற்பனை போவோம்ல, அப்படி எதுவுமே இல்லை. அப்படி எதுவுமே இல்லாத ஒரு படத்துக்கு தான் இவங்க இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல டிஏஜிங் அப்படின்ற அந்த ஒரே ஒரு டெக்னாலஜி மட்டும் கையில எடுத்துக்கிட்டு திரைக்கதையில பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டு விட்டுருக்காங்க. சரி, டிஏஜிங்காவது இவங்க ஒழுங்கா பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல கொஞ்சம் உறுத்தினாலும் போக போக மைண்ட் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி செட் ஆகுற நேரத்துல தான் திடீர்னு நாங்க இன்னொரு விஜய் ஒரு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இந்த நாளைய திருப்பி விஜய் வந்துட்டு இந்த படத்துல காட்டுறாங்க. அந்த நாளைய திருப்பி விஜய் வந்து காமிக்கும் போது ஒரு மாதிரி பயங்கர ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவும் வருத்தமா தான் இருக்கு. ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு நமக்கே ஃபீல் ஆகுற அளவுக்கு அந்த ஒரு காட்சி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த கோச்சிரான் படத்துல பாத்தீங்கன்னா இந்த மோஷன் கேப்சர்ல வந்துட்டு இந்த நாகேஷ் அவர்களையும் இந்த ரஜினி அவர்களும் காட்டும்போது நமக்கு ஒரு மாதிரி ஊர்த்திச்சுல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் திடீர்னு பாத்தீங்கன்னா பதபதன்னு உள்ள போற மாதிரி ஒரு மாதிரி சகிக்கவே முடியல. ஒரு பயங்கரமான ஒரு உறுத்தல தான் அந்த நாளைய திருப்பி விஜயோட அந்த லுக்கே இருந்தது. இந்த ட்ரெய்லர்ல இவங்க காமிக்கும் போது சரி அட்லீஸ்ட் இங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஆசை போய் உட்கார்ந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த நாளைய திருப்பி விஜய் காமிக்கும் போது மொத்தமா காலி ஆயிடுது. அதே மாதிரி விஜயகாந்த் சாரோட அந்த போர்ஷன், ஆக்சுவலா விஜயகாந்த் சாரோட போர்ஷன் காமிக்கும் போது நமக்கு வந்துட்டு ஓகே நம்ம மிஸ் பண்ண ஒருத்தர் வந்துட்டு திரும்ப ஸ்கிரீன்ல வராரு அப்படின்ற ஒரு சந்தோஷமும் ஒரு ஆர்வம் நமக்குள்ள இருக்கணும். ஆனா இதுல இவங்க விஜயகாந்தை காமிச்ச அந்த விதம் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது ஏன்டா இப்படி கொடுமை பண்றீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்கடா அவரை அப்படின்ற ஒரு மனநிலை தான் அந்த காட்சியை பார்க்கும்போதே இருந்தது. சரி, விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு கெட்டப்ல வரும்போது அது வந்துட்டு கதைக்கு ஏதாவது பயன்படுதா இல்லை கதைக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவங்க வந்துட்டு எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, படத்துக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வாண்டடா திணிச்ச மாதிரி தான் விஜயகாந்த் சாரோட அந்த சீக்வன்ஸே இருக்க தவிர, மற்றபடி அந்த காட்சிகள் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தையோ இல்லை அந்த கதைக்கு ஏதாவது திருப்பத்தையோ கொடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஜயகாந்த் சாரோட அந்த சீக்வன்ஸை அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இவங்க இந்த விஜயகாந்த் சார் காமிச்ச அந்த ஏஐ அப்படின்றது அவ்வளோ மோசமா இருந்து எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓகே அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கவே இல்லை. இப்ப பாருங்க, இந்த ரீல்ஸ்ல வீடியோ போடுறவங்க கூட ரஜினி சார் மாதிரி, எம்ஜிஆர் சார் மாதிரி, இந்த ரகுவரன் சார் மாதிரிலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் தத்ரூபமா கொண்டு வரதுக்கு அவங்க அவ்வளவு முயற்சி பண்றாங்க. நம்மளால ஓரளவுக்கு அது ஏத்துக்க முடியுது. அவங்களே அப்படி பண்ணும்போது இவங்க வந்துட்டு பெரிய ஸ்கிரீன் ஒரு பெரிய திரைப்படம் பண்றாங்க அப்படின்னா இவங்க இன்னுமே கவனமா அந்த காட்சிகளை கையாண்டு இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப மோசமா இருந்த விஜயகாந்த் சாரோட அந்த காட்சிகள்லாம். அதே மாதிரி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல்னு இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா சாட்ஸ்ல இருக்கிறாங்க, அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இருக்கிறாங்க. சரி, அவங்க அந்த மாதிரி ஒரு டீம்ல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டீம்ல, அதாவது இந்த மாதிரி ஒரு சேட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலிடான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. இவங்க வந்துட்டு டீமா நாங்க வந்து ஆப்ரேஷன் போறோம் அப்படின்ற பேர்ல இவங்க போற அந்த காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா சீரியஸான காட்சிகளாவே இல்லை. ஒரு மாதிரி அந்த காட்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம, இப்ப பாருங்க நாங்க எப்படி இந்த காட்சிகளை காமெடி பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த சீரியஸான காட்சிகளை கூட ஒரு மாதிரி காமெடியா தான் மாத்தி வச்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமான ஒரு ஆபரேஷன்ல அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல பாருங்க நாங்க எப்படி காமெடி பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இந்த மல்லிகை சாமான் வாங்கிட்டு வர மாதிரி ஒரு காமெடி வச்சு அந்த சீனியை ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம அதெல்லாம் பார்த்துதான் படத்துல வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் இருக்குமோ அப்படின்னு நம்பி போனா அதையே ஒரு காமெடி சீனா மாத்தி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த ட்ரெய்லர்ல வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த பேராஷூட்ல பறக்கிற மாதிரியான அந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா அப்படின்னு நினைச்சு நம்ம போனோம் அப்படின்னா, நீங்க ஏன் அப்படிதான் நினைக்கிறீங்க, நாங்க அப்படிலாம் எடுக்கவே இல்லை, நாங்களாம் அந்த காமெடி தான் எடுத்துருக்குறோன்ற மாதிரி
நாம நம்பி போன பல காட்சிகளை இவங்க காமெடியா மாத்தி வச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பக்கா ஆக்ஷன் திரைப்படம் அப்படின்னு நினைச்சு நம்ம போனோம் அப்படின்னா இந்த படம் அப்படி இல்லை. இது வந்துட்டு ஒரு ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடுவில் அவங்க பையனுக்கு நடக்கக்கூடிய ஒரு பாச போராட்ட ஒரு திரைப்படம் தான். அப்படிதான் எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் ஆமா நம்ம சேட்டன் ஒரு டீம் வச்சிருந்தால அப்ப கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் சீன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வாலண்டரி ஆக்ஷன் சீன்ஸ் வந்து திணிச்சிருக்காங்க. அதுல இந்த விஜய் வந்துட்டு இந்த மிஷன் இம்பாசிபிள் தீம் அந்த வாயிலே போட்டு வராரு இல்லையா. ஸோ அந்த சீக்வன்ஸ்ல இவங்க ஏதோ பெருசா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ண போறாங்க, அதாவது இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப முக்கியம் அந்த சீன் எடுத்து வச்சிருந்தாங்க. அதுல முக்கியமா விஜய் சாரோட அந்த வேர்ல்டு கெட்டப், அவரோட அந்த வேர்ல்டு கெட்டப் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா என்னமோ ஒரு மனுஷன் பல வருஷமா வெளி உலகத்தையே பார்க்காம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு திடீர்னு வெளியே வந்து எப்படி இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஆதிவாசி திடீர்னு இந்த சிட்டிக்குள்ள வந்து எப்படி இருக்கும், இந்த குருவி கூடு தலையை வச்சுக்கிட்டு இந்த ஷேவிங்கே பண்ண தெரியாம ஷேவிங் பண்ணி இந்த பஞ்சு மாதிரி பறக்கிற ஒரு தாடி வச்சுட்டு ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்குமோ, இந்த மூஞ்சி சின்னதாகவும் இந்த மண்டலெல்லாம் பெருசாக இருந்தா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் அவங்க இன்னும் நல்லாவே சரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு. அந்த எப்படி சொல்றது, இந்த மேக்கப் அந்த விஷயம்லாம் எவ்வளோ வளர்ந்துருச்சு. இன்னும் நம்ம இன்னுமே நல்லா அழகா காமிச்சிருக்கலாம் அந்த வயசான விஜய் அவர்கள். அதே மாதிரி தான் பிரசாந்த் அவர்கள், அவருக்கு நடிக்கிறதுக்குன்னு ஒரே ஒரு சீன் இருக்கு. அந்த ஒரு சீன் அவர் நல்லாவே நடிச்சு போயிறாரு. மற்றபடி முக்கியமா இந்த எங்கா காட்டும்போது பாத்தீங்க அப்படின்னா என்னை ஏன்டா அந்த ஷூட்டிங் கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு தான் வராரு. அதெல்லாம் கவனிச்சு இனிமேல் நல்லா எடுத்துருந்துருக்கலாம். இல்லைன்னா அவருக்கு வந்துட்டு அந்த லுக்கை இன்னும் கொஞ்சம் மாத்தி இருந்திருக்கலாம். அவர் வர காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வேண்டா வெறுப்பா வரா மாதிரி தான் வராரு. அதே மாதிரி தான் மோகன் சாரும், அவரோட கெட்டப் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ இந்த பிஞ்சி போன நாரை தலையில கவுத்து காக்கா கக்கா போன மாதிரி 4 இடத்துல செட் பண்ணி அவருமே பயன்படுத்த தெரியாம தான் பயன்படுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக மோகன் சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், அவர் அவ்வளோ சக்ஸஸை கொடுத்துருக்கிறாருன்னும் போது அவருக்கு ஒரு வில்லனா அவர் வந்துட்டு கொண்டு வராங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்து அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஒரு யதார்த்தமா சாகுற மாதிரியோ இல்லை வந்துட்டு ஒரு ஷூட் அவுட் பண்ணி அவர் சாகுற மாதிரியோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு காட்சி வச்சிருந்தாங்க, அவருக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா அது அவருக்கு கொடுக்குற ஒரு கௌரவமா இருந்திருக்கும், அதுதான் மரியாதையும் கூட. ஆனா இந்த படத்துல விஜய் கிட்ட இந்த கன்னத்துல அவர் வந்துட்டு அப்படின்னு இந்த சின்ன பசங்க அடிக்கிற மாதிரி காட்சிகளை வச்சிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பு. அதெல்லாம் அந்த காட்சியை அவரை பயன்படுத்திருக்கவே கூடாது. அதே மாதிரி மோகன் அவரோட அந்த கேரக்டர் டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் அந்த படத்தோட கதை ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, இந்த எம்ஜிஆர் காலத்து கதைன்னு, கிட்டத்தட்ட அவரோட கேரக்டர் அப்படிதான் இருக்கு. இந்த அந்த காலத்துல இந்த எம்என் நம்பியார் இந்த PS வீரப்பாலாம் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு வில்லத்தனம் பண்ணுவாங்களே, அதுலாவது வில்லத்தனம் தெரியும், இதுல அதுவும் கிடையாது. ஏதோ வந்துட்டு சும்மா சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல ஸ்டண்ட் சீக்வன்ஸும் அவ்வளவு பெருசா பாராட்டப்படியாவும் இல்லை. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பிரபுதேவா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டியில இருந்து ஒரு ட்ரெயின்ல ஜம்ப் பண்றாரு. அந்த காட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டேடியம் மேல, இதெல்லாம் தாராளமா சொல்லலாம், கிளைமேக்ஸ்ல ஸ்டேடியம் மேல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வண்டி ஓட்டுற அந்த ட்ரெய்லர்ல கூட பாத்துருப்பீங்களே, வண்டி ஓட்டுறாரு. அதுல வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆவாரு. எனக்கு தெரிஞ்சு குருவிக்கு அப்புறம் இது அதிகமா ட்ரோல் செய்யப்படலாம், அந்த அளவுக்கு அந்த காட்சி இருக்குது. அதெல்லாம் விட ஒரு ஸ்டேடியம் மேல ஒருத்தர் பைக்ல இருந்து தாவுறாரு, அதே மாதிரி உருண்டு பிறண்டு சண்டை போடுறாங்க. ஆனா இது அங்க இருக்கிற யாருமே பார்க்கல. ஆக்சுவலா ஆப்போசிட்ல இருந்து பார்த்தாலே தெரியும், இந்த பைக்ல இருந்து இப்படி ஜம்ப் ஆகுறதும் சண்டை போடுறதும் இந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஏன்னா நடக்கிறது IPL மேட்ச், முக்கியமா சென்னை மேட்ச் வேற. அப்படி இருக்கும் போகும்போது அவங்க எல்லாருக்குமே ஆப்போசிட்ல ஒருத்தர் மேல நிக்கிறாங்க, பைக்ல வந்து சண்டை போடுறாங்க, பைக்ல பறக்குறாங்க அப்படின்றது தெரியும். ஆனா யாருமே பார்க்க மாட்டாங்க, யாருக்குமே இது தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த காட்சியை எப்படிதான் வெங்கட் பிரபு யோசிச்சாருன்னே தெரியல. ஸோ ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். அடுத்தடுத்த காட்சிகள் இதுதான் வரப்போகுது அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக கெஸ் பண்றவங்க தான் ஸ்கிரீன் பிளேவே எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு சீன் போயிட்டு இருக்கு. முக்கியமா ஓகே ஒருத்தர் இறந்துருக்கிறாருன்னு வைங்களேன், ஒருத்தர் இறந்துருக்கிறாரு, அது ரொம்ப சீரியஸான ஒரு சீனு. அதாவது அந்த இறந்தாரு சீரியஸா இருக்கிறாரு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு லவ் சாங் வந்துருது. என்ன ஃபார்மெட்ல அவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாருன்னே தெரியல. இதெல்லாம் விட இந்த படத்தோட பாடல்களுக்கும் சரி, இந்த படத்தோட பின்னணி இசைக்கும் சரி, இந்த படத்துல ஒர்க் பண்றதுக்கே யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல இந்த BGM இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ன்றது எதுவுமே மனசுல நிக்கவே இல்லை. ஏதோ ஏனோ தானே விருப்பமே எல்லாம் போட்டா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட ஓப்பனிங் சாங், அந்த பார்ட்டி சாங் இருக்கு இல்லையா, அதை அவங்க ரிலீஸ் பண்ண அந்த பாட்டை நம்ம கேட்டு மைண்ட்ல வந்து நம்ம அந்த பாட்டுக்கு செட் ஆயிட்டோம். ஆனா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த பாட்டை வேற ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. அது வந்து சரியான டிசப்பாயின்மெண்ட். பொதுவாக விஜயோட அந்த திரைப்படம், முக்கியமா இந்த சமீபகால திரைப்படத்துல பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி, இந்த சமூகம் சார்ந்தும் சரி, ஏதோ ஒரு கருத்தியோ ஏதோ ஒரு மெசேஜோ சொல்லுவாரு. முக்கியமா இந்த பஞ்ச் டயலாக் அப்படின்றது அவரோட திரைப்படங்கள ரொம்ப முக்கியமா கவனமா பார்க்கப்படும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. எந்த ஒரு வசனமும் மனசுல நிக்கிற மாதிரியோ இல்ல வந்துட்டு நாம நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம ரசிச்சு பாக்குற மாதிரி எதுவுமே இல்லை. ஆக்சுவலா இந்த படத்துல நம்மள ரசிக்க வைக்கிற காட்சிகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யங் விஜய், இந்த குறுந்தாடி விஜய் இல்ல, இந்த யங் விஜய், இந்த பிரசாந்த், பிரபுதேவா, அதுக்கப்புறம் ஸ்னேகா, இவங்க கூட எல்லாம் சேர்ந்து
ஒரு ஒரு விஷயத்த மறைச்சு ஒரு சமாளிஃபிகேஷன் ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்து, முக்கியமாக அதில் இந்த 3 பேர் சமாளிக்கும் போது விஜய் அவர்கள் கொடுக்குற அந்த குட்டி குட்டி ரியாக்ஷன், அவர் பண்ற அந்த குட்டி குட்டி சேட்டைகள்ன்றது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி தான் அந்த யங் விஜயோட ஆக்டிங்கும். ஆக்சுவலாக ஒரு சில இடங்கள்ல அந்த யங் விஜயோட ஆக்டிங் நல்லா இருந்தாலும் கூட, இன்னும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரா நடிக்கிறாப்புலையோ அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் தான் நமக்கு கொடுத்தது. ஆக்சுவலாக அந்த யங் விஜய் காட்டக்கூடிய அந்த சீக்வன்ஸை மட்டும் ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாரு வெங்கட்பிரபு அவர்கள். சொல்லப்போனா இந்த படத்தை ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா கொண்டு போறது அந்த யங் விஜயோட அந்த லுக்கு தான், அந்த யங் விஜயோட அந்த சேட்டைகள் தான். இன்டர்வல் வரைக்குமே படம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஆனா எப்ப அந்த வயசான விஜய் காமிச்சு இந்த டிஏஜிங் விஜய் படத்துக்குள்ள வந்தாரோ அப்பதான் படம் வந்துட்டு பயங்கரமா லேக் ஆகவே ஆரம்பிச்சது. நமக்கு வந்துட்டு அது வரைக்கும் இன்ட்ரெஸ்டா போன அந்த திரைப்படம் அப்படின்றது ஒரு மாதிரி உறுத்தலாவும் ஒரு மாதிரி லேகாவும் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது ரொம்ப ஜவ்வு மாதிரி போக ஆரம்பிச்சது. விஜய் அவர்கள் நேச்சுரலாவே இந்த யங் லுக்கோட அழகா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான். அவரை கூட்டு போயிட்டு இந்த ஆதிவாசி மாதிரி இந்த முடி வெட்ட தெரியாம இந்த ஷேவ் பண்ண தெரியாம இருக்கிற மாதிரி ஒரு வயசான கெட்டப்பையும் கொடுத்து, அதே மாதிரி டிஏஜிங் அப்படின்ற பேர்ல ஒரு இத்து போன ஒரு கெட்டப்பையும் கொடுத்து நல்லா அழகா இருக்கிற மனுஷனையே ஒரு மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. இதுல இந்த நாளைய தீர்ப்பு விஜய் லுக் வேற, அதுதான் டிசப்பாயின்மெண்ட் உச்சமே. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ளூபர்ஸ் போட்டாங்க. அந்த ப்ளூபர்ஸ்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஷூட்டிங் போகும்போது அந்த முக்கியமா இந்த குறுந்தாடி வச்ச அந்த கெட்டப்ல ஒரு சில சீன்ஸ் காமிச்சிருந்தாங்க, அதாவது டிஏஜிங் பண்ணாம காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அதுலயே அவர் நல்லா தான் இருந்தாரு, அதையே கூட காமிச்சிருந்துருக்கலாம். ஆனா இவங்க டிஏஜிங் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஏன் இந்த மாதிரி சொதப்புனாங்கன்னு தெரியல. டிஏஜிங் லுக்ல பாத்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ்ல ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறாரு, பட் அந்த க்ளோஸ் அப்பா போகும்போது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. அவங்க உஷாரா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சிரிக்கிற காட்சிகள், இந்த அழுவுற காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கையை வச்சுட்டு மறைச்சிட்டு பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அதெல்லாம் இன்னும் மோசமா இருந்திருக்கும். விஜய் அவர்கள் லியோ படத்தோட பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா இதுதான் 22 வயசு விஜய் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லும் போது அதையே நம்ம ஏத்துக்கிட்டோம், பரவாயில்ல ஓகே அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியாவது ஏதாவது காமிச்சிருந்திருக்கலாம். ஏன் இந்த இவர் ஷூட்டிங் போகும்போது இந்த மீசதெல்லாம் மொத்தமா எடுத்துட்டு போயிருந்தார் இல்லையா, அப்ப இந்த ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்காக அவர் இந்த வேன் மேல ஏறினது, முக்கியமா இந்த கட்சி அறிவிக்கும் போது நான் இந்த கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீசதாடி இல்லாம தான் அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா, அதுல பார்க்கும்போது அவர் எங்க தான் இருந்தார். கிட்ட பேசாம அந்த கெட்டப்பையே கூட கொண்டு வந்துருக்கலாம். அந்த டிஏஜிங் பண்ணாம அவர் அப்படியே கொண்டு வந்தா கூட ஓகே இவருக்கு 23 24 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பியிருப்போம். அதை விட்டுட்டு இவருக்கு இந்த டிஏஜிங் பண்றோம் அப்படின்ற பேர்ல அவர் வந்துட்டு இவ்வளவு மோசமா காமிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இதை விட முக்கியமா இந்த படத்தோட திரைக்கதையில பாத்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமான காட்சிகளோ புதிய காட்சிகளோ எதுவுமே இல்லை. ஆக்சுவலா இந்த டெக்னிக்கல் இந்த டெக்னாலஜி அப்படின்றது அது ஒரு பெரிய வெப்பன். அதை சரியா பயன்படுத்தல இல்ல பயன்படுத்த தெரில அப்படின்னா அது அவங்களுக்கு எதிராக போய் சேர்ந்துடும். கிட்டத்தட்ட இந்த படத்துல இவங்க பயன்படுத்த டிஏஜிங் அப்படின்றது அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்துரும் தான் நான் நினைக்கிறேன். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க எப்பேற்பட்ட ஒரு கதையை எடுத்தாலும் எப்பேற்பட்ட ஒரு எமோஷனல் காட்சி நீங்க எடுத்திருந்தாலும் கூட நீங்க அந்த டெக்னாலஜி டெக்னிக்கலா நீங்க அந்த படத்துல என் கண்ணை உறுத்துற மாதிரி ஏதாவது கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எனக்கு அந்த காட்சி அந்த டெக்னாலஜி தான் என் கண்ணை உறுத்துமே தவிர என்னால் அந்த கதைக்குள்ள அந்த திரைக்கதைக்குள்ள இன்வால்வ் ஆகவே முடியாது. ஏன்னா எனக்கு அந்த டெக்னாலஜி உறுத்திட்டே இருக்கு அப்படின்னும் போது நான் ஆட்டோமேட்டிக்கா அந்த கதையை விட்டு வெளியே போயிடுவேன். எனக்கு அந்த டெக்னாலஜி மேல இருக்க அந்த குறை தான் தெரியுமே தவிர இந்த கதை இந்த கதைக்குள்ள என்னால் போகவே முடியாது. மற்றபடி இந்த ஸ்கிரீன் பிளே வைஸாவும் சரி ஸ்டோரி வைஸாவும் சரி பெருசாக ஒன்றும் கனெக்ட் ஆகல. இந்த படத்தை மொத்தமாக அவர் எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்னா ஒரு ஆக்ஷன் ஒரு சாங்கு ஒரு சென்டிமெண்ட், மறுபடியும் ஒரு ஆக்ஷன் ஒரு சாங்கு ஒரு சென்டிமெண்ட், மறுபடியும் ஒரு ஆக்ஷன் ஒரு சாங்கு ஒரு சென்டிமெண்ட். கிட்டத்தட்ட இந்த ஃபார்மெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 90 காலகட்டங்கள் இந்த 80 90 காலகட்டங்களில் இருந்த ஒரு ஃபார்மெட், அந்த ஃபார்மெட்ல தான் டிஏஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை புகுத்தி வெங்கட் பிரபு அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு. மற்றபடி இந்த படத்துல நம்ம பெருசா சிலாகிச்சு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை.